குழந்தைகளுக்கான இலவச இருதய மருத்துவ ஆலோசனை முகாம் ஆகஸ்ட் 2 வரை கோவை KMCH மருத்துவமனையில் நடைபெறுகிறது. முன்பதிவிற்கு 8754887568. தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் போகடா, அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. 1000 ரூபாய் வரல சொன்னாருல்ல, அனைத்து மகளிருக்குன்னு கொடுத்தாரா 4.5 வருஷமா எங்களுக்கு. என் வீட்டுக்காரன் வரி கட்டினாருன்னா நான் வரி கட்டுறேன்னா தரணும்ல எனக்கு 1000 ரூபாய். எல்லா பெண்களுக்கும் மகளிர் உரிமை தொகையாக மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கப்படும் என 2021 தேர்தல் அறிக்கையில் திமுக வாக்குறுதி அளித்திருந்தது. ஆனால் சொன்னபடி ஆட்சிக்கு வந்ததும் இந்த திட்டத்தை அமல்படுத்தாமல் பெண்களை திமுக அரசு ஏமாற்றி வந்தது. அண்ணாமலை, எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட தலைவர்கள் தினமும் கேள்வி கேட்டு கண்டனம் தெரிவித்த நிலையில் 2023ஆம் ஆண்டுதான் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை திமுக அரசு செயல்படுத்தியது. ஆனாலும் 1,15,00,000 பெண்களுக்கு மட்டுமே இந்த திட்டத்தின் கீழ் உதவித்தொகை வழங்கப்பட்டது. கிட்டத்தட்ட 65 லட்சத்திற்கும் மேற்பட்ட பெண்களின் விண்ணப்பங்கள் பல காரணங்களை சொல்லி நிராகரிக்கப்பட்டன. கணவர் வருமான வரி செலுத்தினால் மனைவிக்கு இல்லை என்பது போன்ற பல நிபந்தனைகளை விதித்து உரிமை தொகை வழங்க மறுத்தனர். இதனால் பெண்கள் கடும் அதிருப்தியில் இருந்த நிலையில் இப்போது தேர்தல் வருவதை கருத்தில் கொண்டு எல்லா பெண்களுக்கும் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என திமுக அரசு மீண்டும் அறிவித்துள்ளது. உங்களுடன் ஸ்டாலின் நிகழ்ச்சியில் விண்ணப்பிக்கலாம் எனவும் அறிவிப்பு வெளியிட்டது. தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக தங்களை மீண்டும் ஒருமுறை ஏமாற்ற திமுக அரசு நினைக்கிறதா என தமிழகத்தின் பல பகுதிகளில் பெண்கள் கொந்தளித்து எழுந்துள்ளனர். அந்த வகையில் சென்னை சேப்பாக்கம் மற்றும் மயிலாப்பூர் தொகுதிகளைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட பெண்கள் இன்று நுங்கம்பாக்கத்தில் உள்ள தாசில்தார் அலுவலகத்திற்கு சென்றனர். பல தடவை எழுதி கொடுத்தும் 1 ரூபாய் கூட வரவில்லை, ஆட்சியே முடிய போகுது என பெண்கள் ஆதங்கத்துடன் கூறினர். எங்க மனுவை என்ன காரணத்துக்காக நிராகரிச்சிங்கன்னு சொல்லுங்க என கேட்டு மனுவை காட்டினர். இப்ப எங்களுக்கு என்ன தகுதி வந்துடுச்சு, இப்ப மீண்டும் விண்ணப்பிக்க சொல்றீங்க எனவும் கிடுக்குப்பிடி கேள்வி கேட்டனர். சில பெண்கள் ஆவேசமாக பேசினர். விஜய் வந்துட்டாருன்னு பயமா, அதான் திரும்பவும் மகளிர் உதவித்தொகை கொடுக்கிறேன்னு ஆசை காட்டுறீங்களா என அதிகாரிகளிடம் கேட்டனர். அப்படின்னா 4 வருடத்திற்கு வட்டியும் முதலும் சேர்த்து தர தயாரா என பெண்கள் கேட்டனர். வாக்கு கொடுத்தா அதன்படி நடக்கணும், அதான் நல்ல அரசுக்கு அழகு எனவும் பெண்கள் கோபம் காட்டினர். வாக்கு ஓட்டு வாங்கும் போது மட்டும் அனைத்து மகளிருக்குன்றீங்க, அப்புறமா ஃபில்டர் பண்ணி கொடுத்தீங்கன்னா என்ன அர்த்தம்? முடிய போது எங்களுக்கு 1 ரூபாய் கூட எங்களுக்கு வரைக்கும் வந்ததில்லை. வருமானத்தை நான் எதிர்பார்க்க முடியுமா? எனக்கு 1000 ரூபாய் தான் எனக்கு வீசிங் பிரச்சனை இருக்குது. மாசம் 4000 ரூபாய் மாத்திரை சாப்பிடுறேன். என் பிள்ளைகிட்ட போய் எனக்கு மாத்திரைக்கு நீ 1000 ரூபாய் கொடுப்பான்னுமா? எங்க பணம்? எங்க வரி பணத்துலதான் மக்களுக்கு கொடுக்குறாரு. அப்ப வரி கட்டுறவங்களுக்கு இல்லன்னா அப்ப வரி கட்டுறவங்க எங்க போறது? வரி கட்டுறவங்கன்னா மாசம் 2 லட்சமா சம்பாதிக்கிறோம். நாங்க கேட்கலாம் அந்த 1000 ரூபாய். நாங்க 4 பேருக்கு கொடுத்துட்டு போவோம் 1000 ரூபாய். வாக்குன்னா ஒன்னா இருக்கணும். ஆட்சி முடியும் போது மட்டும் எங்க ஜனங்க ஓட்டு விஜய் வந்துட்டாரு, ஓட்டு சதவீதம் இப்ப பயந்து சொல்றேன். அப்ப 4 வருஷமா எனக்கு வட்டி போட்டு அனுப்புறியா? என் அக்கௌண்ட்டுக்கு வட்டி போட்டு கொடுக்குறியா? 4 வருஷமா எழுதி கொடுத்தோம்ல நாங்க. உடனே தாசில்தார், உங்களுடன் ஸ்டாலின் நிகழ்ச்சியில் மனு கொடுங்கள், மகளிர் உரிமை தொகை கட்டாயம் கிடைக்கும் என்றார். எங்க ஏரியாவில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடத்தவே இல்லையே, நாங்கள் என்ன செய்வது என திரும்பவும் பெண்கள் கேட்டதும் அக்டோபர் மாதம் வரை டைம் இருக்கிறது, அதற்குள் முகாம் நடத்துவார்கள், அப்போது மனு கொடுங்கள், உங்களுக்கு உரிமை தொகை கிடைக்கும் என தாசில்தார் கூறினார். அதைத் தொடர்ந்து பெண்கள் கலைந்து சென்றனர்.